வியூவர்ஸ், வெல்கம் டு லம்சம் ட்ரேடர் சேனல். நான் செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நான் தர இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த வாரம் பிரேக் அவுட் தரக்கூடிய ஸ்டாக்ஸ், அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, இல்லைனா முக்கியமான லெவல்ஸை மிஸ் பண்ணிவிடுவீங்க. நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் எல்ஜி ரப்பர். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 டேஸில் 57% ஏறி இருக்குது. அதாவது 53லேருந்து 83 வரைக்கும் வந்திருக்கு. நேற்று ஹை பார்த்தீங்கன்னா 84 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது 85 வந்து இதோட பிரேக் அவுட் ரேஞ்சு. அது வந்து இன்னும் கட் ஆகலை. சப்போஸ் 85 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் பை பண்ணலாம். ஸோ இதோட சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 74 எடுத்துக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 105 அண்ட் 120. லாஸ்ட் 3 டேஸு வேல்யூம் நல்லாயிருக்கு. ஸோ இது மேலே போக சான்சஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டாக் அட்வான்ஸ்ட் என்சைம் டெக்னாலஜிஸ். இது பார்த்தீங்கன்னா 345 நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. 363 பிரேக் அவுட் ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 345 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அகைன் இன்னொரு மூவ் அந்த பிரேக் அவுட் ரேஞ்ச் கட் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கலாம். சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 380 எடுத்துக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 380 அண்ட் 410 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் கிரானுவல்ஸ் இந்தியா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நேற்று 5% அப் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. 493 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 470 எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 515 அண்ட் 544 வர போக வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டாக் ஸ்ரீராமா மல்டிடெக். இது பார்த்தீங்கன்னா நேற்று 5390 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கலாம். பிரேக் அவுட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 55 பிரேக் அவுட் அந்த ட்ரெண்ட் லைனு. அண்ட் சின்ன ஸ்டாப் லாஸ் 49 தான் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 65 அண்ட் 78. ஒரு 10 to 20% மேலே போக வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா காஃபி டே என்டர்பிரைசஸ். இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 42. இது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிருக்கு அண்ட் ரீடெஸ்ட் பண்ணி அகைன் நேற்று பார்த்தீங்கன்னா 17% அப் ஆகிருக்கு. 50 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் ஆனதுனால நம்ம இப்போ வந்து வாங்கலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50. இதோட சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 42 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 58, 66, 72 வர போக சான்சஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஓவர் ஆகுது. 50 EMA அண்ட் 200 EMA பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஓவர் ஆகுது. ஸோ இதை வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ திருப்பதி பாலாஜி ஆக்ரோ. இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கட்டம் பிரேக் அவுட் ஆகிருக்கு அண்ட் 200 EMA டச் ஆகிருக்கு. 58 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரைஸில் வாங்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 63, 72 அண்ட் 82 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50 எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஆகஸ்ட் மந்தில் நான் கொடுத்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் லெவல். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10லேருந்து 20% வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் பிரேக் அவுட் அனலிசிஸ் இயர்லி என்ட்ரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அடுத்த வாரம் கூட இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கலாம். அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோலையும் சந்திப்போம். ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லம்சம் ட்ரேடர்னு